காவேரியோட குடும்பம் வந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட் விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து நியாயம் கேட்குறாங்க விஜய் கிட்ட. விஜய் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. சொல்கிறத கேளுங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து விஷயமே கிடையாது அவங்களுக்கு, ஒரு வருஷம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? இப்போ ஒரு விஷயமே கிடையாதுன்றீங்களே. இல்லைங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வேலிட் இல்லைங்க, புரிஞ்சுக்குங்க, அதெல்லாம் நான் வந்து பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேன், என்ன பொறுத்தவரைக்கும் காவேரி வந்து நாங்கள் நல்லா தாங்க வாழ்கிறோம் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா வந்து கூட சேர்ந்து சொல்கிறாரு. அப்போ வேணும்னே வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுறாங்க. ராகினியோட கேங் வந்து இந்த மாதிரி வந்து பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து பணத்துக்காக கல்யாணம் பண்ணல, குழந்தைய உயிரை வந்து காப்பாற்ற தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நர்மதாவோட உயிரை அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் வந்து தெரிய வருது தாத்தா மூலமாக. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரி பார்த்து அழகிறாங்க. இப்படி பண்ணிட்டு அலைவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பார்த்து அவங்க அம்மா கையெடுத்து கும்பிட்றாங்க. என் குழந்தைய வந்து உயிரை காப்பாற்றிருக்கேடி, நீ அக்கா இல்லடி அம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. இங்கே கங்காவும் அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜயும் வந்து நம்ம தாத்தாவும் அப்படியே மனசு கலங்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து ராகினோட கேங் வந்து இவங்கெல்லாம் ஒன்றா சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மேலும் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. என்ன நடந்தாலும் என்ன, விஜய் தான் வீட்டை விட்டு விரட்டிட்டார்ல, இதுக்கப்புறம் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு நம்மளாம் பேசுகிறாங்க. அதை கேட்டு என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போயிடுறேன்றாங்க. அப்போ விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய் வந்து தாத்தாவும் விஜயும் சேர்ந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், சொன்னால் கேளுங்க, இந்த அக்ரிமெண்ட்லாம் மறந்துடுங்க, இவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்வாங்க, ஆமாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. காவேரி கிட்ட வேணால் கேளுங்க அப்படின்னா காவேரி வந்து பயங்கரமாக அழுது கதறாங்க. உடனே வந்து என்ன காவேரி அப்படின்னு விஜய் கேட்டோன்னே, ஏங்க இப்படி போய் சொல்கிறீங்க, உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதா, ஏன் இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் எங்கள் வீட்டில் வந்து இன்னும் வந்து நம்பிக்கை கொடுக்குறீங்க, தயவு செய்து இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் கொடுக்காதீங்க, எல்லாம் தான் தெரிஞ்சு போச்சுல, இதுக்கப்புறம் எதுக்காக நடிக்கணும், தயவு செய்து நடிக்காதீங்க, உங்களுக்கு வெண்ணா தான் முக்கியன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், வெண்ணா வந்ததுலேருந்து என்னை நீங்கள் விரும்பவே விரும்பலை, என்னை திரும்பி கூட நீங்கள் பார்க்கல, அது மட்டும் கிடையாது, எங்கிட்ட டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டீங்க, வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டீங்க, இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து எதுவுமே சொல்லாத மாதிரி ஏங்க நடிக்கிறீங்க, தயவு செய்து இதுக்கப்புறம் நடிக்காதீங்க அப்படின்னு கதறி அழறாங்க. என்னம்மா சொல்கிறேன் அப்படின்ட்டு தாத்தா கேட்குறேன். ஆமாம் தாத்தா, உங்கள் பேரன் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், வீட்டை விட்டு வெளியே போக கேட்டார், நானும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன், இதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன், நல்ல காலம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லோரும். என்னடி சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம்மா, இதெல்லாம் நடந்திருக்குமா, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மாதிரி வேஷம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க எல்லோரும். விஜய் வந்து அதெல்லாம் கிடையாது காவேரி, நான் சொல்கிறத கேளு, இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே நான் கேட்க தயாராக இல்லை அப்படின்றாங்க காவேரி. போதும், என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப பாழ்படுத்திட்டீங்க, இதுக்கப்புறமா வந்து பணக்காரங்கள்ல நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க, இனிமேட்டு காவேரி வந்து எங்கள் கூட இருந்துட்டோம், நீ வா காவேரி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்து விஜய் வந்து காவேரி போவேன்னா சொல்லுங்கள் தாத்தா கெஞ்சி கதறாரு. அதுக்கு வந்து தாத்தா என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. காவேரி கூட்டிகிட்டு போனதாலங்க வந்து விஜய் வந்து ரொம்ப சோகமாயிடுறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப விரக்தியாகி வந்து ரொம்ப சோகமாக இருக்கிற விஜய் வந்து பார்த்துட்டு தாத்தா வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. காவேரி கிட்டே பேசுப்பா, எல்லா பிரச்சனையும் தீருன்றாரு. காவேரிகிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு காவேரி வந்து வெளியே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வழி மறிக்கிறார் விஜய். காவேரி ஒரு நிமிஷம் நில்லு காவேரின்றாரு. உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, தயவு செய்து போயிடுங்க அப்படின்றாங்க. ப்ளீஸ் காவேரி, சொன்னா கேளு, இப்போவும் நான் உன் புருஷன் தான் காவேரி, உன் கழுத்தில் இருக்க தாலியை நான் கட்டினது அப்படின்னோடனே, ஓ இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த தாலியை கழட்டி வாங்கிட்டு போதானே வந்திருக்கீங்க, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு. ஐயோ இவ இன்னும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலே. இல்லை காவேரி, சொன்னால் கேளு காவேரின்னு. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா, நீ எது கேட்டாலும் நான் தரேன்னு சொன்னீங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த தாலியை மட்டும் தான் நான் கேட்குறேன், தயவு செய்து இதுக்கப்புறம் இந்த தாலியை பற்றி பேசாதீங்க, இப்போ கழட்டி கொடுக்கணும்னா சொல்லுங்கள், கழட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, வேறு என்ன பேசுறது, அதான் தாலியை கேட்கறதுக்காக வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அங்கே வந்துடுறாரு நம்ம வந்து குமரன் வந்து செம்மையா டென்ஷன். காவேரி நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து விஜய் வந்து அப்படியே நிற்கிறாரு. இங்கே பாருங்கள் குமரன், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, காவேரி கிட்டே பேசிட்டு இருக்க, எதுக்கு வீட்டுக்கு போக சொல்கிறீங்க, பின்ன நீங்கள் வந்து கலாட்டா பண்ணுவீங்க, நான் பார்த்துட்டு இருக்கணுமா. அப்போ நிவீனும் கூட வந்துடுறாரு. நிவீனும் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க, நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல, ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் எல்லோரும் தலையிறீங்கன்னா, உன் பொண்டாட்டியா இப்போ தான் தெரியுதா உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இன்னொருத்தையை கூட்டு வந்து வீட்டில் வச்சுக்கும் போது தெரியலையா, அது மட்டும் கிடையாது, எங்கள் வீட்டு காவேரியை எப்படிலாம் நீ அசிங்கப்படுத்துகிறேன், இப்போ ரொம்ப பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், பொண்டாட்டி புருஷன் அக்ரிமெண்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் காவேரி வாழ்க்கையில் தலையிட்டு அப்புறம் நான் நல்லபடாக இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறார் விஜய்.